வாங்கி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக வந்து வெட்டிடுறாங்க. அது வந்து கருவாடு போடுற முறையே கிடையாது. மீனை வந்து கெட்டு போக வைக்கணும். கெட்டு போனால் தான் அது கருவாடு டேஸ்ட்டு தரேன், இல்லைன்னா அது கருவாடு டேஸ்ட்டே வராது. எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். கருவாடு ஆயிடுச்சு. இதுதாங்க ஒரிஜினல் குழி கருவாடு, ஒரிஜினல் பட்டர் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதான் இது பார்த்துக்குறங்க. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கருவாடு தான் போட போகிறோம். எல்லாமே ஊளி கருவாடு. இங்கிலீஷில் வந்து அந்த பராக்கடான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் எல்லாமே. இதெல்லாம் நேற்று நைட்டு பிடிச்சதுங்க. நைட்டு பிடிச்சி அப்படியே ஐஸாக வைக்காமல் அப்படியே நார போட்டாச்சு. மீன் கெட்டு போய் கருவாடு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான கருவாடெலாம் சாப்பிடணும்னா மீனை வந்து கெட்டு போக வைக்கணும். இதை வந்து நம்ம குழி கருவாடு மாதிரி காயப்பட போகிறோமுங்க. அதாவது அந்த குழிக்குள்ளெல்லாம் பேச்சு வைப்பாங்களா, அந்த கருவாடு மாதிரி போட்டில் வந்து இன்ஜின் ரூம்குள்ளே தொங்க விட போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இது ஒரு நியூ அப்டேட்டு. ஏன்னா இப்போ வந்து மழைக்காலம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெயிலே இல்லை. அதனால் வெறும் மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை வந்து வெயிலில் காயப்பட முடியாது. அதெல்லாம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த கருவாடை வெட்டி, இந்த மீன் எல்லாத்தையும் வெட்டி நடுவில் கிழித்து உப்பு வச்சு, இந்த சன்னல் சாக்கு இருக்குது தெரியுமா, அதில் சுற்றி தாங்க காயப்பட போகிறோம். ஃபுல் வீடியோவும் பார்த்துக்குறங்க. யாருக்காவது இந்த மாதிரிலாம் கருவாடை போட்டு ஆசையாக இருந்தால் கருவாடை போட்டு சாப்பிடணுன்னு இந்த வீடியோ பார்த்து போட்டுக்கிறங்க. ரொம்பவும் சிம்பிள். சும்மா அந்த மேலே உள்ள செதிலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடில் உள்ள இதெல்லாம் கீறினாலும் பிரச்சனை இல்லை, கீராட்டாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட இருப்போம். அப்புறம் அந்த நடுவில் அந்த முதுகு பகுதியில் கீறி உள்ளே உப்பு வச்சு ஏதாவது சாக்கில் சுற்றி சும்மா வீட்டில் ஒரு மூலையில் வச்சா கூட அது பாட்டு கருவாடாயிரும். ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்தா. ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க எப்படி கருவாடு போடுறதுன்னு. இந்த கருவாட்டு மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மச்சான் தான். செதியில் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ எப்படி கீறோம்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதாங்க, நடுவில் வந்து கீரியாச்சு. கரெக்டாக கீரைன்னு அந்த முள்ளோட அருவில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த குடல் இந்த எல்லாத்தையும் ஈரல் செனை எல்லாத்தையும் எடுத்துடணும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு சாக்கில் சுற்றிட வேண்டியது. கருவாட்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஃபுல்லாக இதே மாதிரி வெட்டி அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உப்படிக்க வேண்டியதுதான். இந்த கருவாடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நொசுன்னு போயிடுச்சு பாருங்கள். எல்லாம் ரொம்ப நாரிடுச்சு.
இந்த மாதிரி கருவாடெலாம் குழம்புல போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிருமுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. கருவாடு போடுற முறையே இதான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கருவாடு போடுறோன்னு சொல்லி மீன் அப்பயே வாங்கி அப்பயே ஃப்ரெஷ்ஷாக வந்து வெட்டிடுறாங்க. அது வந்து கருவாடு போடுற முறையே கிடையாது. மீனை வந்து கெட்டு போக வைக்கணும். கெட்டு போனால் தான் அது கருவாடு டேஸ்ட்டு தரேன், இல்லைன்னா அது கருவாடு டேஸ்ட்டே வராது. பொதுவாக இது கருவாடு போடுறவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தெரியும், விஷயம்லாம் தெரியும். எல்லாருக்குமே தெரியாது. கருவாடு எல்லாத்தையும் கீறியாச்சு. நடுவில் இதான் லாஸ்ட்டு. இந்த கருவாடை வெட்டி முடிச்சுட்டு நம்ம உப்பு அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். கருவாட்டுக்கு முக்கியமே இந்த சாக்கு தான், இந்த சணல் சாக்குங்க. சாக்குலையும் போடலாம், அந்த பாய் இருக்குது தெரியுமா, அந்த பனைப்பாய், பனைமரத்து பாயிலையும் போடலாம். உப்பு நம்ம பொதுவாக அந்த கல் உப்பு வாங்கிட்டு வர மாட்டோம், அந்த மாதிரி இதை வாங்கிட்டுருவோம், அந்த உப்பு தான் வாங்கிட்டுருவோம். அதனால் போட்டாச்சு உப்பு. உப்பு வந்து அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, கம்மியாகவும் போட்டுறக்கூடாதுங்க. அதிகமாக போட்டால் மீன் உப்பாயிரும், கம்மியாக போட்டோம்னா புழு வச்சிரும். அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. உப்பு அதிகமாக போடுற மாதிரி இருக்குங்க, ஆனால் அது எல்லாமே வெளியே வந்துடும். காலி ஆயிடுச்சுங்க. அடுத்த பாக்கெட் வந்து நம்ம வெட்டிட்டோம்.
பாருங்கள். இதுக்கு அந்த அளவுக்கு செலவாகாது. நார்மலாக எந்த மீனாக இருந்தாலும் சரி ஒரு கிலோ மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கு சின்னதாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. பெரிய மீன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கட்டிக்கணுங்க. அடுத்தது என்ன செய்வோம்னா, கட்டி முடிஞ்சது நம்ம போட்டோட இன்ஜின் ரூமில் வந்து தொங்க விட போகிறோம். ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எடுப்போம். அந்த நம்ம போட்ட உப்பு எல்லாமே நல்லா இதாகி மெர்ஜாகி இது ஒரு நல்ல ஒரு கருவாடை வந்து ரெடி ஆகிடும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த கருவாடை வந்து பிரிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து கருவாடை மாறி இருக்குன்னு. இப்போ வாங்க, கட்டி முடிச்சாச்சு. வாங்க நம்ம இன்ஜின் ரூம்குள்ளே போய் தொங்க போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கருவாடை வந்து மேலே எடுத்தாச்சுங்க. இன்ஜின் ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஃபுல்லாக நம்ம வந்து இன்ஜின் ரூம்குள்ளே அந்த கருவாடை வச்சாச்சு. இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். கருவாடை வந்து எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சிருக்குங்க. ஓப்பன் பண்ண போகிறாப்புல மக்களே. எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்க. கருவாடோ ஆயிடுச்சு. இதுதாங்க ஒரிஜினல் குழி கருவாடு. ஒரிஜினல் பட்டர் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதான் இது பார்த்துக்குறங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இந்த உள்ள எவ்வளோ உப்பு வச்சோம், உப்பு இல்லை பாருங்க. சுத்தமாக தண்ணி பிசைக்கிறதே கிடையாது. இது அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா, திரும்ப ஒரு 2-3 மணி நேரம் ஏர் ட்ரை பண்ணணுங்க. காத்தாட கொஞ்சம் வைக்கணும் திறந்து. அப்படியே குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியே வீடை ஒரு 2-3 தெருவுக்கு அப்படியே மணக்கேன் இந்த கருவாட்டோட மனம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்